நடிகர் விஜய் தாவேக என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது முதல் கொள்கையற்ற அரசியலை பலரும் விமர்சனம் செய்ய துவங்கினர். பத்திரிகை, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக விமர்சித்தவர்களை முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. வேலூர் சத்துவாச்சாரியில் வசித்து வருகிறார். கடந்த மே 22ஆம் தேதி இரவு ஒரு நேர்காணலை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து காரில் தனது மனைவி, பிள்ளைகள், தனது மனைவியின் தங்கை, அவரின் 2 பிள்ளைகளோடு இரவு 11:30 மணிக்கு வேலூர் சத்துவாச்சாரியிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே முக்தாரின் காரை மடக்கியது ஒரு டிராவல்ஸ் கார். அந்த காரிலிருந்து இறங்கிய மூவர் முக்தாரிடம் வந்து, நான் சத்துவாச்சாரி இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட விசாரிக்கணும் வாங்க என அழைத்துள்ளனர். சீருடை அணியாத அவர்களை பார்த்து சந்தேகம் வந்தாலும், இப்பவா, என்ன விசாரணை, என்ன புகார், யார் புகார் தந்திருக்காங்க என கேள்வி கேட்டுள்ளார். அதெல்லாம் சொல்றோம், வாங்க போய்கிட்டே பேசலாம் என சொல்லியுள்ளார் இன்ஸ்பெக்டர். நான் குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வரேன், அப்போ எதுவா இருந்தாலும் விசாரிங்க என்றார். இல்ல, இப்பவே வரணும் என கட்டாயப்படுத்தி அழைத்துள்ளனர். தங்களை போலீஸ் என அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் காக்கி சீருடை அணியவில்லை. வாடகை காரில் வந்திருந்ததால் குடும்பத்தினருக்கு பயம் வந்துள்ளது. 18 வயது பெண், 10 வயதில் 2 பெண் குழந்தைகள், 5 வயது பெண் குழந்தை காரில் இருந்துள்ளனர். நீங்க பயப்படாதீங்க என சொல்லும் போதே முக்தாரை கட்டாயப்படுத்தி காரிலிருந்து இறக்கியுள்ளனர். பிள்ளைகள் அழுதுள்ளனர். பெண்கள் என்ன செய்வது என தெரியாமல் பயந்து போய் திகைத்துள்ளனர். காரிலிருந்து இறக்கப்பட்ட முக்தாரை இண்டிகா காரில் ஏற்றிக்கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டுள்ளது. முக்தாரிடம் இருந்த மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டனர். என்ன புகார், எந்த ஸ்டேஷன்ல தந்திருக்காங்க என கேள்விகள் கேட்டும் பதில் சொல்லவில்லை. நான் என் மனைவியிடம் பேச வேண்டும் என சொல்ல மொபைல் தந்துள்ளார்கள். தனது மனைவியிடம் பத்திரமா வீட்டுக்கு போங்க என சொல்லி நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்க என சொல்லும் போதே மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டனர். முக்தார் குடும்பத்தார் தங்களது வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதால் உறவினர் வீட்டில் தங்கியுள்ளனர். அங்கேயும் அவர்களை வேலூர் சத்துவாச்சாரி போலீஸ் கண்காணித்துக் கொண்டிருந்துள்ளது. வேலூரிலிருந்து சென்னை நோக்கி கார் சென்று கொண்டிருந்த போது 2 இடங்களில் காரை நிறுத்தி உயர் அதிகாரிகளிடம் இன்ஸ்பெக்டர் பேசியுள்ளார். இறுதியில் காஞ்சிபுரம் தாண்டி கார் போய்க் கொண்டிருந்த போது அவரை திரும்ப வீட்டிலேயே விட்டுடுங்க என உயர் அதிகாரிகள் சொல்லியுள்ளனர். இதனால் விடியற்காலை 3 மணிக்கு முக்தாரை கொண்டு வந்து வீட்டில் விட்டுள்ளனர். வீட்டில் அவரை விடும்போது, அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் வீடியோ போடாதீங்க, உங்களை காப்பாத்திக்கணும்னா அரசுக்கு ஆதரவா வீடியோ போடுங்க என அட்வைஸ் செய்துவிட்டு சென்றுள்ளனர் போலீசார். தனது மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றபோது அந்த அதிகாலையிலும் கண் முழித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் ஓவென அழுது கொண்டிருந்துள்ளனர். அவரை பார்த்த பின்பே நிம்மதி அடைந்துள்ளனர். ஊடகவியலாளர் முக்தார் மீது என்ன புகார் என விசாரித்த போது, அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில தலைவர் சிவகுமார் என்பவர் ஒரு புகார் தந்துள்ளார். அதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை அவதூறாக பேசினார் என ஒரு புகார் தரப்பட்டுள்ளது. அந்த புகார் மீது வேப்பேரி சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளது. முக்தாரை சட்டவிரோதமாக கைது செய்து கொண்டு வந்து சென்னையில் ஒப்படைக்க வேண்டும் என உயரதிகாரிகள் உத்தரவுப்படி வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி போலீஸ் பிரபல ஊடகவியலாளரை சட்ட விதிகளை பின்பற்றாமல் ரவுடி போல் நள்ளிரவில் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். அவர் மீது புகார் இருக்கிறது, அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் முறைப்படி வாரண்ட் வாங்கி வந்து வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வைத்து கைது செய்திருக்கலாம். அவரது வீடு மற்றும் அலுவலகத்துக்கு தினமும் 2 முறை காவல்துறை ரோந்து வந்து கையெழுத்திடுகிறது. அப்படி வந்து கூட கைது செய்திருக்கலாம். ஆனால் இரவில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வெளியே செல்லும் போது கைது செய்ததன் நோக்கம் அவரை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தையும் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படி செய்துள்ளனர். விஜய் குறித்த வீடியோவில் 2 குழந்தைகள் விசிலை தூக்கி கால்வாயில் வீசியது இருக்கும். அவர்கள் முக்தாரின் பிள்ளைகள் என்பதால் அந்த அவர்களையும் பயமுறுத்த வேண்டும் என்றே இரவில் அப்படி செய்துள்ளார்கள். விஜயின் அரசியல் செயல்பாட்டை விமர்சித்தார் என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு அவரை டார்கெட் செய்கிறது முதலமைச்சர் விஜய் தரப்பு. முதலமைச்சர் பதவியேற்ற 2வது நாளே விஜயை அரசியல் ரீதியாக விமர்சித்த பல யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபற்றி சத்துவாச்சாரி காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அப்படியா, எனக்கு தெரிந்தவர்தான், கைது செய்தோமா, எங்க ஸ்டேஷன்ல புகார் இல்லையே, அப்படியா நடந்தது என சிரித்துக் கொண்டே கேட்டார். முதலமைச்சர் விஜயோடு முன்னாள் IAS அதிகாரி சகாயம், பழைய அரசியல்வாதி பழக்கருப்பையா போன்றவர்களை இணைத்து வைக்க ஒரு கும்பல் வேலை செய்கிறது. இதற்காக அவர்களை மீடியாக்களில் விஜய்க்கு ஆதரவாக பேச வைக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜயை விமர்சிப்பவர்கள் யார் யார் என பட்டியல் எடுத்து அவர்கள் மீது புகார் தர செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க துடிக்கிறது என்கின்றார்கள்.